சட்டத்தரணி சர்ஜூன் ஜமால்தீன் எழுதிய இலங்கை ஈஸ்டர் தாக்குதல்கள் நீதியும் தண்டனையும் நூல் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு தபால் தலைமையக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக அருட்தந்தை மா சக்திவேல் கலந்து கொண்டார். நூலின் முதல் பிரதியை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஜுஹைர் மற்றும் சிவஸ்ரீ தர்ஷக சர்மா குருக்கள் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். வரவேற்புரையை சட்டத்தரணி எம் ஜிப்ரி நிகழ்த்தினார். சிரேஷ்ட சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் சிறப்புரை நிகழ்த்தியதோடு நூல் ஆய்வினை சிராஜ் மசூர் நிகழ்த்தினார். நூலின் ஏற்புரை நூலாசிரியர் சர்ஜூன் ஜமால்தீனால் நிகழ்த்தப்பட்டது. மிக நல்லிணக்கமாக வாழ்ந்திருந்த கிறிஸ்தவ மக்கள் தங்களை எப்போதும் ஒரு அரசியல் சக்தியாக வெளிப்படுத்தியதில்லை. ஒரு பண்பாட்டு அடையாளத்தோடு இருந்த அந்த சமூகத்தோடு முஸ்லிம் சமூகத்தை மூட்டுகின்ற ஒரு நெருப்பை மூட்டுகின்ற அந்த வேலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம். இதற்குள்ளே பல சதி வலைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த பிரச்சனைகளை எளிய சமன்பாடுகளால் மட்டுமே நாங்கள் காண முடியாது. இதில் ஒரு கான்ஸ்பிரசி இருக்கலாம், ஒரு சூத்திரதாரி இருக்கலாம் என்கின்ற நியாயமான சந்தேகம் இருக்கின்றது. செய்தவர்கள் செய்துவிட்டார்கள், பின்னணியில் இருந்து இயக்கியவர்கள் யார் என்ற இந்த விசாரணை இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. அன்று ஓய்வு பெறுகின்ற சட்டமா அதிபர் ஓய்வு பெறுகின்ற தினத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், இதில் ஒரு பெரிய சதி இருக்கிறது. அப்படியாக இருந்தால் அந்த சதி எல்லாரும் விளங்கி இருக்கிற சதியின் பின்னணியில் இருக்கிற அரசியல் சக்திகள், அதே போன்று புலனாய்வு துறையினர்கள் எந்த வகையில் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் ஆராயப்பட வேண்டியிருக்கின்றது. Some of you or maybe most of you are affected also because of the Easter Sunday attack. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் நாம் அனைவரும் எவ்வகையிலேனும் பாதிக்கப்பட்டோம். தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உள்ளோம். குறித்த தாக்குதலை பயன்படுத்தி இஸ்லாத்தின் மீதும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதும் பழிபோட முயற்சிகள் எடுக்கப்பட்டன. கடந்த அரசாங்கங்கள் இதில் தீவிரமான எத்தனைப்புகளை மேற்கொண்டதை நாம் அவதானித்தோம். அது தொடர்பில் நாம் தெளிவுடன் இருந்தோம். In the same direction, we are very watchful about it. அந்த குண்டு தாக்குதல் மூலம் 260 பேர் கொல்லப்பட்டார்கள், காயப்பட்டவர்கள் 400 பேர் என்று கூறுகின்றது. என்னை பொறுத்தளவிலே நீதியை விரும்புகின்ற அத்தனை பேரும் காயப்பட்டார்கள். நாங்கள் கூட்டாக எவ்வாறு இயங்குவது என்று தெரியாத நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நூல் மிகவும் ஆழமாக அனைத்து விடயங்களையும் தெளிவாக எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கின்றது. இந்த நூல் தமிழ் மொழியிலே மட்டும் இருந்தால் போதாது, இது சிங்கள மொழியிலே மொழிபெயர்க்கப்பட வேண்டும்.